வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை லேப் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷன் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லெபார்ட்டரியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இது எதுக்காக வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஐடிஐ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக உங்களுக்கு 2025க்கான வேக்கன்சியும் அண்ட் 2026க்கான வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக தான். உங்களுக்கு இது வந்து பர்மனெண்ட் கிடையாது, ஆனால் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட உங்களுக்கு இது வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 விதமான உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர், ட்ரைனர், மெஷினிஸ்ட் ஜென்ரல் அண்டு கார்பெண்டர் அண்ட் வெல்டர், எலக்ட்ரிஷியன், டீசல் மெஷினிஸ்ட் அண்டு எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஆப்ரேட்டர், கெமிக்கல் பிளான்ட்டும் அண்டு பெயிண்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபேண்டி உமன் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் பைண்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐயில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஐடிஐயில் பாஸ் ஆகிருக்கணும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரேடு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐயில் நீங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவைலபிள் அண்டு இதில் சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐடிஐ சர்டிஃபிகேட் என்சிவிடி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸில் வந்து 1961 ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு கேண்டிடேட் வந்து ஷுட் நாட் எப்படி வந்து அப்ளை பண்ணக்கூடாது, யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க, அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் கேண்டிடேட் ஹூ ஹேவ் டெர்மினேட் ஆகவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது டெர்மினேட் ஆகிட்டீங்களோ அல்லது ஏதாவது ஒரு ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கை நீங்கள் பாதியிலே விட்டு போயிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெர்மினேட்டட் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் 2 டைம் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து உங்களுக்கு முதலே சொல்லியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 ஜனவரி 2025 அன்றைக்கி பிஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2025 31 மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6வது பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் டேரெக்டாக அதை அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டேட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சும் ஆகாது அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் லிங்க் பண்ணுறபோது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்மேட்ச் வந்து எது வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், நேம், ஃபாதர் நேம் இதில் மிஸ்மேட்ச் வரக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆதார் வித் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மிஸ்மேட்ச் வரக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் கேண்டிடேட் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டு எல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியும் மற்றும் இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஜாயினிங் லெட்டரு அண்டு இந்த சப்மிட் பண்ணுற ரிசீவிங் டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிரும். அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு 1 ஏப்ரல் 2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபபிலிட்டி டேட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு வந்து அன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக இது பண்ணலாம். இதில் உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அண்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதிலேயே வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வந்து கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு மஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ்,